பாரபட்சமின்றி அனைத்து கட்சிகளுக்கும் பொது சின்னம் ஒதுக்க வேண்டும் என்றும் வேறு தொகுதியில் வைத்து பணப்பட்டுவாடா நடப்பதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். தனது கட்சியின் வேட்பாளர் கலைக்கோட்டத்திற்கு ஆதரவாக தண்டையார்பேட்டையில் வீதி வீதியாக வாக்கு சேகரித்த அவர் இதை கூறியுள்ளார். நீங்கள் மற்ற கட்சிகள் தெருவுக்கு தெரு மூளைக்கு மூளை உட்காந்துக்கிட்டு அதை வாக்காளர் பட்டியலை எடுத்து வச்சுக்கிட்டு பணத்துக்கான முன் பதிவை பணம் கொடுக்கறதுக்கு பண்ணி வச்சுட்டு பதிவை வேறு தொகுதியில் வர வச்சு கொடுத்து விட்றாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் எப்படி சுயேட்சைக்கு கொடுக்குறீங்களோ அதுபோல் ஒவ்வொரு தேர்தலுக்கும் எவ்வளோ பெரிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் புதுசு புதுசாக சின்னம் கொடுத்துருங்கிறோம். அப்போ போட்டி சரியாக இருக்கும்ல, சமவிகிதத்தில் இருக்கும். அதுதானே சரியான ஜனநாயகமாக இருக்கும். அந்த முறைக்கு வாங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அதுதான் தேர்தல் ஆணையத்திட்ட போய் நான் டெல்லியில் போய் அது கடிதம் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அவங்க கவனத்தில் எடுத்து அதை குறித்து சிந்திக்கிறதா பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நான் உச்சநீதிமன்றம் போய் வழக்கு தொடுப்பேன்.